வணக்கங்கள். நான் பார்த்திபன். இப்போது நிறைய பேர் நம்ம ஸ்டேஜில் 4ல் வந்து எம்இசி காயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பதற்கான ஒரு விஷயம். இப்போ எம்இசி காயின் அப்படிங்கிற அந்த ஒரு காயினை நம்மளுடைய டோக்கன் பேக்கெட்டில் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. நார்மலாக உங்களுடைய டோக்கன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த வேலெட்டில் நீங்கள் பிட்நெஸ்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, பிட்நெஸ்ட்டோ இல்லை மேரா எக்ஸோ கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நேராக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதில் கஸ்டம்ஸ் டோக்கன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த கஸ்டம்ஸ் டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் கிடைக்கும். இந்த இடத்துல ஆட் டோக்கன் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த சின்ன ஒரு ஐக்கான் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் டோக்கன் அட்ரஸ், இம்போர்ட் டோக்கன் கான்டாக்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். மற்ற நீங்கள் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபில்லப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தானாக வந்துடும். தானாக வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். சரி, இம்போர்ட் அட்ரஸை எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எம்இசியோடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம குழுவிலையும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம குழுவில் போய்ட்டு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது அந்த இம்போர்ட் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு வர்றது தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த இம்போர்ட் அட்ரஸ், அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல நான் வந்து இம்போர்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய கர்சரை நீங்கள் இந்த இம்போர்ட் சிம்பிள் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் வச்சா போதும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். எம்இசி அப்படிங்கிறதும் 18 டெசிமல் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில்லப் ஆகணும். ஃபில்லப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்தனாக்கா டோக்கன் எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன்னா ஏற்கனவே பண்ணிட்டேன். புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்படி வந்துடுச்சு, இப்போ டோக்கன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய அசட்ஸ் பேஜுக்கு வாங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு உங்களுடைய அசட்ஸ் பேஜுக்கு வாங்க. அசட்ஸ் பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐக்கான் இருக்கும். அதாவது லோ வேல்யூ அசட்ஸ்லாம் கம்மியாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாது. லோ வேல்யூ அசட்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எம்இசி காயின் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதுதான் எம்இசி காயினை டோக்கன் பேக்கெட்டில் இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற விதம்.